தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை இல்லாத வெட்டி பசங்க, பொழப்பத்த புழுத்த பயலுக, மூளை இல்லாத முட்டா பசங்க, இந்த மாரி அ இது மாரி திட்டணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி திட்டி இவ்வளோ மரியாதையெல்லாம் அவங்கள ஏன் திட்டணும்? இந்த மாரி நல்ல வார்த்தைகள்லாம் போட்டு அவங்கள திட்டுற அளவுக்கு அவங்களும் ஒர்த்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உறவுகளே நான் ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அ அவங்கவங்க பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு இந்த வெயில் காலத்துல இங்க எப்படி வந்து ஸ்வெட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனா பொறந்து உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும் இல்லையா? ஆனா மனுஷனா பொறந்து மிருகமா வாழ்றவங்களுக்கு, அடுத்தவங்களுடைய கஷ்டத்த வந்து ரசிக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே, ஒவ்வொருத்தவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து செத்த உடம்ப சாய்ச்சா போதும். நம்ம வந்து ஏன்னா அவ்வளோ அசதியா வருவாங்க. சிக்னல்ல நின்னு வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டுக்கு தேவையானத வாங்கிட்டு வந்து அவங்க செத்த படுத்தா போதும்ன்னு தான் வருவாங்க இல்லையா? இந்த மாரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட்ட கட் பண்ணி விடுறது, கரண்ட் ஒயர கட் பண்ணி விடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பீஸ் கேரியர திருடிட்டு போறது, அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி சப்ளை இல்லாம பண்றது. இதெல்லாம் வந்து பண்ணா, இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு அன்றாட தேவைகள் வந்து இது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணி விட்டா மக்களுக்கு வந்து இப்ப நடக்கிற ஆட்சி மேல ஒரு வெறுப்பு வரும். இந்த வெறுப்ப வந்து உண்டாக்குறதுக்காக, இந்த மிருகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? மனசாட்சி இல்லாத மிருகங்கள். அங்கங்க வந்து இந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஆட்சி காலத்துல வேலைக்கு பணியமர்த்தப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக இவங்க சொல்ற வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க செய்வாங்க. ஏன்னா, ஆனா வந்து மக்கள் வந்து மக்களுடைய வரி பணத்துல தான் இவங்க சம்பளம் வாங்குவாங்க. ஆனா வேலைய மட்டும் இவங்களுடைய ஆட்சி காலத்துல இவங்க வேலை பெறப்பட்டதுனால, இவங்களுக்கு இந்த இந்த அடிமைகள் அடிமைத்தனமான வேலைகள் இவங்க என்ன வேலை சொன்னாலும் அவங்க செய்வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்மள மாரி தானே அவனும் ஒரு உழைப்பாளி. நம்மள மாரி தானே அவனும் ஒரு கஷ்டப்பட்டு வந்து படுப்பான். அவனும் வந்து செத்த படுப்பான். வீட்ல வந்து பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும், பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும் தானே வருவான். இந்த மாரி நேரத்துல நம்ம இது மாரி பண்றோமே, இது கடவுள் பார்த்துட்டு இருக்காரேன்ற ஒரு மனசாட்சி இல்லாம, இந்த மாரிலாம் பண்றவங்கள என்னதான் சொல்றதுன்னே தெரியல உறவுகளே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த மாரி தான் நடந்துகிட்டு வருது. வந்து எங்க பார்த்தாலும் சென்னையில கரண்ட் கட்டு. அங்க சென்னையில மட்டும் இல்ல, எல்லா ஏரியாலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கரண்ட் கட் ஆகுது. நான் என்ன கேட்கிறேன்னா, இதனால உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்னு நான் கேட்கிறேன். இது மாரிலாம் பண்ணா ஆட்சி கலைச்சிடலாம். மக்கள் வந்து வந்து மேல ஒரு வெறுப்பு உண்டாகி மக்கள் வந்து அவர வெறுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்றீங்களா? அ அதாவது எந்த ஒரு ஒரு புதுசா வந்து பதவி ஏத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நம்மள நம்பி நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்ப ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்மளால என்ன முடியுமோ, என்ன இந்த வளர்ச்சி குடுக்க முடியுமோ, அந்த வளர்ச்சியெல்லாம் அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க வருவாங்க இல்லையா? ஏன்னா அவர் எடுத்த எடுப்புக்கு ஜெயிச்சிருக்காரு. இல்லையா? அதனால வெயிட் பண்ணலாம் இல்ல. எடுத்த எடுப்புக்கு ஜெயிக்க வச்சுட்டாங்க மக்கள். அந்த மக்கள் நல்லா இருக்க கூடாது. அந்த மக்கள் அவதிப்படணும்னு எந்த எந்த சிஎம்மாவது நினைப்பாங்களா? அ நீங்க பண்றது அத்தனையும் சதி திட்டம். நீங்க பண்றதுதான்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே நீங்க 2 பேரும் போட்டி போட்டு பண்றீங்க அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன? அதனால நீங்க போற எஃபெக்ட் எல்லாமே வீணா போச்சு கண்ணா. வீணா போயிடும். அதாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறீங்க ஆப்பு. ஏன்னா, நீங்க எப்படி வன்மத்த கக்குறீங்க, உங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது, அங்கங்க வந்து ஒப்பாரி வச்சு அழுவுறீங்க பாத்தீங்களா? மீட்டிங் போட்டு. எல்லா இடத்துலயும் கல்யாண வீட்லருந்து எல்லா இடத்துலயும் ஒப்பாரி வச்சு அழுவுறீங்க. பத்தாததுக்கு அங்கங்க மீட்டிங் போட்டு அழறீங்க. அதாவது உங்களோட தோல்விய தாங்கிக்க முடியல. அதனால ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருக்கிறதா? அவங்கள வந்து நிம்மதியா விட்டுறணுமா? அந்த மாரி விடலாமா? அப்படின்னுட்டு உங்க ஆட்கள அங்கங்க இருக்கிற ஆட்கள வச்சு நீங்க இதெல்லாம் பண்றீங்க. ஆமா உறவுகளே. 12 பீஸ் கேரியர புடுங்கிட்டு போயிருக்கிறாங்க. அத பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே வந்து நியூஸ்ல எல்லா சமூக வலைத்தளங்கள்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. 12 பீஸ் கேரியர புடுங்கிட்டு போற அளவுக்கு அந்த இடத்துல யாரும் பாதுகாப்புக்கு இல்லையா? அப்ப அங்க போதுமான ஆட்கள் பணியமர்த்தப்படலையா? இல்ல நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க யாராச்சும் வராங்களா பார்த்துக்கிறோம். நீங்க எடுத்துட்டு போங்க. மாட்டிக்கிட்டா வந்து வந்து எடைக்கு போட்டு சாப்பிட்டோம் அப்படி சொல்லிடுங்க. அப்படி சொல்லி குடுத்துட்டு இதெல்லாம் பண்றாங்களா? அப்படிங்கிறது தெரியல. 12க்கு பீஸ் கேரியர் எடுக்கிற வரைக்கும் அங்க ஒரு சத்தம் கூடமா கேட்டிருக்காது. சொல்லுங்க பாப்போம் உறவுகளே. ம். அப்படி என்ன வந்து ஒரு அலட்சியமான பணியிலயா இந்த மாரி ஆட்கள் எல்லாம் வந்து பணி அமர்த்தப்பட்டு எத்தனையோ பேர் வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்படுறாங்க. படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு கிடக்குறாங்க. கிடைச்ச வேலைய செஞ்சுக்கிட்டு குடும்பத்த காப்பாத்துறாங்க. இந்த மாரி ஒரு பொறுப்பு இல்லாம நீங்க ஒரு வேலை இருந்தும் பொறுப்பு இல்லாம மக்களுக்கான பணிய செய்யாம இருந்தீங்கன்னா, என்ன சொல்றது உங்களலாம் நான் எனக்கு தெரியல. அந்த 12 பீஸ் கடையில புடிங்கிட்டு போனவன் வித்துட்டு வித்து ஒண்ணும் வழி இல்லாதவனா? நான் கேட்கிறேன். அந்த அளவுக்கு அந்த நாடு தரம் தாழ்ந்து போயிருக்குது. எனக்கு புரியல எனக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? நாங்க பண்றோம். எவ்வளவு காசு வேணாலும் குடுக்குறோம். என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன? தலைவனுக்காக நீங்க எத வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ண பண்ண சொல்லி இப்படிலாம் பண்றீங்களா? எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. அப்படிதான் இருக்கும். இல்லன்னா யாராவது போய் ஏன் உலகத்துல என்ன அந்த அளவுக்கா வந்து ஒரு ஒரு வறுமை வறுமை வாட்டி படைக்குது நான் கேட்கிறேன். அ என்னத்த சொல்றேன்னு எனக்கு தெரியல. இவங்களெல்லாம் நினைச்சா எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு
சிரிக்கிறதா இல்ல அழறதான்னு எனக்கு தெரியல உறவுகள். இப்படி இல்லாம இருப்பாங்க, ஒரு சென்ஸ் இல்லாம இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. வந்து அப்புறம் 2 மாசத்துல ஆட்சி கவிழும், 3 மாசத்துல ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் சொல்றீங்க. ஆமா. அதுக்கான எஃபெக்ட் தானே நீங்க இப்ப போட்டுட்டு இருக்கீங்க. 2 மாசத்துல ஆட்சி கவிழும், 3 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்தா அதுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. ஏன்னா இப்பயாவது அவர் 108 தொகுதியில வந்து பெரும்பான்மை இல்லாம கூட்டணிக்கு போய் நின்னாரு. ஆனா இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்து மறுபடியும் தேர்தல் நடந்துச்சுன்னா 234 தொகுதி எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பண்ற அத்தனை சதித்திட்டம் பொதுமக்களுக்கு தெரியும். புதுசா ஒருத்தன் வரக்கூடாது, புதுசா வந்து ஆண்டக்கூடாது, புதுசா வரவனை வந்து வாழ விடக்கூடாது, மாத்தி மாத்தி நம்ம தான் ஆண்டுக்கணும். அப்படி நம்ம ஆளாத நம்ம 2 பேருமே ஆளாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம 2 கூட்டணி சேர்ந்துக்கணும். நீங்க போட்ட சதித்திட்டம் பூரா மக்களுக்கு தெரியும். அதனால நீங்க போடுற எஃபெக்ட், நீங்க பண்ற அத்தனை சதித்திட்டம் மக்களுக்கு தெரியும். நீங்க தான் பண்றீங்கன்னா அதாவது வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரியும். அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்புறம் 234 தொகுதியில அவர் தான் வருவாரு. ஏன்னா, அப்ப நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க. அதனால மக்களுக்கு சேர்ந்து அந்த அவர் பண்றாரா? புதுசா வந்து ஒரு என்ன பண்றாருன்னு பாருங்க. பார்த்துட்டு கூட சேர்ந்து மக்களுக்கு ஏதாவது அவங்க மனசுல இடம் பிடிக்க முடியுமான்னு பாருங்க. வெறும் கொத்தடிமைகளுடைய ஓட்ட வச்சுக்கிட்டு உங்க குடும்ப ஓட்ட வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது யோசிச்சு செயல்படுங்க. அ அப்புறம் அங்கங்க வந்து எங்கடாப்பா நம்ம வந்து ஃப்ரீயா ஒரு வேலை பார்க்க விட்டுட்டோம்னா, நம்மளுடைய குட்டெல்லாம் வெளிப்பட்டுருமோ? நம்ம ஊழல்லாம் வெளிய கொண்டு வந்துருவாங்களோன்னு பயம் உங்களுக்கு. அந்த பயத்துல தான் இந்த மாரிலாம் சின்ன சின்ன கொசுறு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, அவங்க கவனத்த திசை திருப்பிலாம் நீங்க நினைக்கிறீங்க. இல்லையா? அது எந்த நாள்லயும் நடக்காது. என்ன நாட்கள் தள்ளி போகுமே ஒழிய, உங்களுக்கு நடக்க வேண்டிய அந்த சீரு சிறப்பு, அந்த அதெல்லாம் நடக்காம இருக்காது. கண்டிப்பா நடக்கும். அதனால பதிலுக்கு இப்ப நீங்க உங்க பங்குக்கு இதையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சதி நாசம் மோசம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க. தண்ணி கட் பண்ணுங்க. என்ன கரண்ட் ஒயரை கட் பண்ணுங்க. பீஸ் புடுங்கிட்டு போங்க. எல்லாமே பண்ணுங்க. என்ன அதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. நீங்க இன்னும் வந்து மக்கள் மனச கீழே தான் போவீங்களோட மேல வரவே முடியாது. எழுதி வேணா வச்சுக்கோங்க. சரி உறவுகளே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.